வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம ரீசனிங் ரிவிஷன் சீரீஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பேசிக்ஸ் கவர் பண்ணிவிட்டு அண்ட் அதோட பேசிக் லெவலாக கொஷின்ஸில் வந்து நம்ம 5% வச்ச கொஷின்ஸ் எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ அதே 5% வச்சு தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் போன வீடியோவில் நம்ம பார்த்த அந்த 5% நமக்கு ரயில்வேல ஒரு ஈஸி லெவலில் கேட்டது. அதே 5% வச்சு ஒரு சிம்பிளான, அதாவது ஒரு சிம்பிளாக கேட்க வேண்டிய ஒரு கான்செப்டை எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக கேட்கலாம் அப்படின்னா யூபிஎஸ்சி சிசாட்டில் கேட்ட மாதிரி கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ அந்த 5%ல் ஒரு கஷ்டமான கொஷின்ஸ் பார்த்துட்டு தென் நம்ம 6% நம்ம அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு எகைன் 5 people, சரியா? அந்த 5 people வச்சு கேட்குற ஒரு மாடல். ஸோ யூபிஎஸ்சி சிசாட் 2013 கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. 5 people ABCD and E are seated about a round table. Every chair is spaced equidistant from the adjacent chair. ஓகே. ஒவ்வொரு பிளேஸும் நமக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது நமக்கு முக்கியம் இல்லை. சரியா? எகைன் இது சென்டராக அவுட் சைடான்றது முக்கியம். சரியா? சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா அவுட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். எந்த எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. சரியா? இன்சைட் தி சென்டரா அவுட் சைடு த சென்டரான்றதை மென்ஷன் பண்ணலை. அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா இன்சைட் த சென்டர்ன்றதை நம்ம டிஃபால்ட்டாக எடுத்துக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு 5% பற்றி பேசுகிறாங்க. சரியா? ஸோ எல்லாருமே நமக்கு இன்சைட் தி சென்டர் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கும். எகைன் இங்கே வந்து மென்ஷன் பண்ணலை, ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையுமே நமக்கு மென்ஷன் பண்ணலை. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், சி இஸ் சீட்டட் நெக்ஸ்ட் டு ஏ. இந்த நெக்ஸ்ட் டூன்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம டேர்ம்ஸில் நம்ம படிச்சிருந்தோம். சரியா? சி இஸ் சீட்டட் நெக்ஸ்ட் டு ஏ. எகைன் ஏ இந்த இடத்துல இருக்குன்னா, சரியா, இங்கே சி இருக்கலாம். சரியா? சி இஸ் சீட்டட். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது சி இஸ் சீட்டட் நெக்ஸ்ட் டு ஏ. ஓகே. அதே மாதிரி இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இங்கே டு சி வரலாம்ல. எகைன் இங்கேயும் நமக்கு இந்த டைரெக்ஷன் நம்ம பார்த்தோம்னா சி இஸ் சீட்டட் நெக்ஸ்ட் டு ஏ. சரி, அப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஏ நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கேயும் சி வரலாம், இங்கேயும் சி வரலாம். ஏன்னா ரெண்டுமே நமக்கு நெக்ஸ்ட் டு தான். சரியா? இந்த டைரெக்ஷனில் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டு ஏ. சரியா? இந்த டைரெக்ஷனில் பார்க்கும்போது நமக்கு சி இஸ் நெக்ஸ்ட் டு ஏ. ஓகே. ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஏ இஸ் சீட்டட் 2 seats ஃப்ரம் டி. சரியா? ஓகே. எகைன் அதே மாதிரி இங்கேயும் நமக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, பாசிபிலிட்டி பேஸ் பண்ணி தான். சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கன்வெர்ட் பண்ணும்போது ஏ இஸ் சீட்டட் 2 seats ஃப்ரம் டி. ஸோ டி இந்த இடத்துல இருக்குன்னா டியிலேருந்து ஒரு 2 seat தள்ளி நமக்கு ஏ இருக்குன்னு ஒரு பாசிபிலிட்டி வைக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டி இந்த சைடு நமக்கு ஏ வைக்கலாம். சரியா? அப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. எகைன் அந்த ரெண்டையுமே நம்ம உள்ளே கொண்டு வரும்போது இந்த இடத்துல ஏ இருக்குது. சரியா? நான் இந்த இடத்துல டியை ப்ளேஸ் பண்ணால், சரியா, இந்த இடத்துல டி ப்ளேஸ் பண்ணால், ஸோ டியிலேருந்து ஏ 2 seat. சரியா? ஏ இஸ் சீட்டட் 2 seat ஃப்ரம் டி. அப்படி இல்லைனா எகைன் நான் இந்த இடத்துல நான் டியை ப்ளேஸ் பண்ணேன்னா இங்கேருந்தும் நம்ம ஏ இஸ் சீட்டட் 2 seats ஃப்ரம் டி. ஸோ இந்த சைடு பார்க்கும்போது ஏ இஸ் சீட்டட் 2 seats ஃப்ரம் டி. எகைன் அதே மாதிரி இந்த சைடு டியை ப்ளேஸ் பண்ணோம்னா இந்த பக்கமும் நமக்கு 2 seatsஆக இருக்குது. சரியா? இன்னும் கிளியராக சொல்லணும்னா இது டியோட லெஃப்ட் சைடுலேருந்து கவுண்ட் பண்ணுறோம், இங்கே டியோட ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணுறோம். கிளியர்? 2 பாசிபிலிட்டியுமே உள்ளே வச்சாச்சு. ஓகே. அடுத்து, பி இஸ் நாட் சீட்டட் நெக்ஸ்ட் டு ஏ. சரியா? இப்போ பியை வந்து ஏக்கு பக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ இங்கே இருக்குன்னா ஏ இந்த இடத்துல இருக்குன்னா நமக்கு இங்கே பி வரக்கூடாது, இங்கேயும் பி வரக்கூடாது. கரெக்டாக? இதான் வந்து நமக்கு இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. விச் மீன்ஸ் ஏ எந்த இடத்துல இருந்தாலும் முன்னாடியும் நமக்கு பி வரக்கூடாது, அதோட லெஃப்ட் சைடு நமக்கு பி வரக்கூடாது. ஓகே. அப்போ பி எந்த இடத்துல வரலாம்? ஒன்று இந்த இடத்துல வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வரலாம். கிளியராக? இப்போ நமக்கு நல்லா தெளிவாக பார்த்தோன்னா எந்த ஒரு பிளேஸும், சரியா, எக்ஸப்ட் இந்த ஏ தவிர்த்து மற்ற யாருக்குமே எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் இருக்காங்கன்றது தெரில. சரியா? எகைன் இந்த இடத்துல ஏ இந்த இடத்துல இருக்குன்னா ஒன்று சி இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம், கன்ஃபார்மாக தெரில. டி இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம், அதுவும் நமக்கு கன்ஃபார்மாக தெரில. சரியா? எகைன் அதேமாதிரி பி இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். சரியா? எகைன் இந்த இடத்துல டி இருந்தால் இங்கே பியாக மாறிடும், இங்கே பி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே டியாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்ட் பி ட்ரூ? ரொம்ப முக்கியம். மஸ்ட் பி ட்ரூனா 100%. சரியா? 100% ட்ரூ. எது வந்து அக்யூரேட்டாக கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல டி இஸ் சீட்டட் நெக்ஸ்ட் டு பி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், டி இஸ் சீட்டட் நெக்ஸ்ட் டு பி. டியையும் பியையும் பற்றி பேசுகிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த இடத்துல டி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. பி இந்த இடத்துல இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல டி இருக்குது, இல்லது இங்கே பி இருக்குது. ஸோ இந்த 2 பிளேஸில் ஏதாவது ஒரு இடத்துல டி பி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? ஒருவேளை
இங்கே D கன்ஃபார்ம் பண்ணால் இங்கே B. அப்படி பார்க்கும்போது D is next to D is seated next to B. அப்படி இல்லைன்னா ஒருவேளை இங்கே B இருக்குது, இங்கே D இருக்குது, அல்லது இங்கே D இருக்குது, இங்கே B இருந்தாலுமே D is seated next to B. கிளியரா? அப்போ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிக்கும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வாசிக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு 100% கரெக்ட். கிளியரா? எகைன் இந்த இடத்துல எது D எது Bன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை, 50-50 தான் இருக்குது. இங்கே D அல்லது B இருக்கலாம், அல்லது இங்கே D அல்லது B இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. பட் எந்த இடத்துல யார் இருந்தாலும் ரெண்டு பேருமே நெக்ஸ்ட் டூ, சரியா? ரெண்டு பேருமே நெக்ஸ்ட் டூன்ற அந்த வார்த்தைக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிளியரா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் E is seated next to A. சரியா? E is seated next to A. எகைன் இந்த இடத்துல நமக்கு இங்கே C இருக்குது அல்லது இங்கே C இருக்குது. சரியா? இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு C வரப்போகுது. ஒருவேளை இந்த இடத்துல C இருந்துச்சுன்னா இந்த இடத்துல E வந்துருமா? அப்படி இல்லைன்னா இங்கே C இருந்துச்சுன்னா இங்கே E வந்துருமா? சரியா? இந்த மாதிரி பாசிபிலிட்டி பேஸ் பண்ணி போடுறது தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் டஃப். சரியா? எகைன் 5 பேர் வச்சு தான் கேட்ட கொஸ்டின். பட் எந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷனாக இருக்குன்றதை பாருங்கள். சரியா? இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் UPSC CSATல மட்டும் தான் வரும். சரியா? ஸோ இந்த இடத்துல எகைன் A இந்த இடத்துல இருக்குன்னா C அல்லது C ரெண்டு இடத்துல எங்கே வேணால் வரலாம். கண்டிப்பாக ஒரே பர்சன் ஒரே டைமில் ரெண்டு இடத்துல வர முடியாது. ஒன்று C இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இங்கே வேக்கண்ட் ஆயிரும், அப்போ இங்கே E ஃபில்அப் பண்ணிடும். ஒருவேளை இங்கே C கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இது வேக்கண்ட் ஆயிரும், அதை E ஃபில்அப் பண்ணிடும். எப்படி பார்த்தாலும் ஒன்று E இந்த இடத்துல வரணும், அப்படி இல்லைன்னா E இந்த இடத்துல வரணும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்தால் கூட E is seated next to Aன்றது கரெக்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ஆப்ஷன் C கரெக்ட். போத் 1 and 2. சரியா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் சரியாக வந்துடும். ஈவன் இந்த கொஸ்டின் நமக்கு 50-50 இருந்தாலும் கூட, சரியா, 50-50 பாசிபிலிட்டியில் இந்த கொஸ்டின் இருந்தாலும் கூட அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்குறோம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, எகைன் அடுத்து மறுபடியும் நமக்கு UPSC CSATல 2016 கேட்ட கொஸ்டின். ஸோ 2013 கேட்ட அதே கொஸ்டினை, சரியா, 2013 UPSC CSATல கேட்ட அதே கொஸ்டினை எகைன் நமக்கு 2016 கேட்டிருக்காங்க. சரியா? அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், அதே கொஸ்டின் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும், சரியா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு 5 பேர் பற்றி பேசுகிறாங்க, 5 people. 1 2 4 பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அடுத்து 5. ஓகே, எகைன் எவ்ரி சேர் இஸ் ஸ்பேஸ்ட் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி அட்ஜசன்ட் சேர். ஓகே, ஸோ போன கொஸ்டின் மாதிரியே நமக்கு இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. எகைன் இந்த இடத்துல நமக்கு இன்சைடாக அவுட் சைடாக அந்த கொடுக்கல. ஸோ கொடுக்கலன்றப்ப நமக்கு டிஃபால்ட்டாக இன்சைட் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து C is seated next to A. அதே ஸ்டேட்மெண்ட்டா? சரியா? A இங்கே இருக்குன்னா ஒன்று C இந்த இடத்துல வரலாம் அல்லது இந்த இடத்துல வரலாம். சரி, இதான் C is seated next to A. எகைன் Cலேருந்து இந்த பக்கம் கவுண்ட் பண்ணும்போது, Aலேருந்து இந்த பக்கம் கவுண்ட் பண்ணும்போது C இருக்கலாம், அல்லது Aலேருந்து இந்த பக்கமாக கவுண்ட் பண்ணும்போது இங்கேயும் நெக்ஸ்ட் 2ல் நமக்கு C இருக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் A is seated 2 seats from D. ஸோ அதே போன கொஸ்டின் மாதிரியா, Dலேருந்து 2 seats A. எகைன் இந்த இடத்துல D இருந்தால், சரியா, Dயோட லெஃப்ட் சைடு கவுண்ட் பண்ணும்போது நமக்கு ரெண்டாவது இடத்துல A இருக்கணும். எகைன் இந்த இடத்துல D இருந்தால் Dயோட ரைட் சைடு கவுண்ட் பண்ணும்போது எனக்கு ரெண்டாவது இடத்துல A இருக்கணும். கிளியரா? எகைன் D இங்கேயான்றது கன்ஃபார்ம் ஆகலை. பட் இங்கே இருந்தாலும் ரெண்டாவது இடத்துல A இருக்கணும், இந்த இடத்துல இருந்தாலும் ரெண்டாவது இடத்துல இருந்து A இருக்கணும். இது லெஃப்ட் சைடு கவுண்ட் பண்ணும்போது வருது, இது ரைட் சைடு கவுண்ட் பண்ணும்போது வரும். சரியா? இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கும் போட்டாச்சு. அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் B is not seated next to A. சரியா? ஏக்கு பக்கத்தில் B இல்லைன்னு சொல்கிறாங்க. சரியா? B is not seated next to A. ஏக்கு பக்கத்தில் எந்த பக்கமும் B இருக்கக்கூடாது. A இங்கே இருக்குன்னா B இங்கே இருக்கக்கூடாது. சரி, A இங்கே இருக்குன்னா B இங்கே இருக்கக்கூடாது. B இங்கே இருக்கக்கூடாதுன்னா இது தவிர்த்து மீதி இந்த ரெண்டு பிளேஸில் எங்கே வேணால் B இருக்கலாம். இங்கேயும் B இருக்கலாம் அல்லது இங்கேயும் B இருக்கலாம். அப்போ எகைன் இந்த இடத்துல எய்தர் D, இங்கே D இருந்தால் இங்கே B இருக்கும், அப்படி இல்லைன்னா இங்கே D இருந்தால் இங்கே B இருக்கும். பாசிபிலிட்டி. ஓகே, அடுத்து ஆன் த பேசிஸ் ஆஃப் தி அபவ் இன்ஃபர்மேஷன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் மஸ்ட் பி ட்ரூ. எகைன் மஸ்ட் பீன்ற வார்த்தை இருக்குது. சரியா? மஸ்ட் பி ட்ரூனா அர்த்தம் 100%. சரியா? 100% எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் D is seated next to B. சரியா? D is seated next to B. எகைன் டயக்ராம்க்கு வரலாம். இந்த இடத்துல D கன்ஃபார்ம்னா இங்கே B கன்ஃபார்ம் ஆகுமா? ஸோ D is seated next to B. சரியா? ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல B கன்ஃபார்ம்னா இங்கே D கன்ஃபார்ம் ஆகுமா? ஸோ அப்போ எகைன் D is seated next to B. சரியா? அப்போ ரெண்டு பாசிபிலிட்டிலையும் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 100% கரெக்டாக தான் இருக்க போகுது. ஓகே, அடுத்து E is seated next to A.
E is seated next to A. A இங்கே இருக்குது, C either இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். சரியா, C இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். ஒருவேளை C இங்கே இருக்குன்னா இந்த இடம் நமக்கு வேக்கண்ட் ஆகும், அந்த வேக்கண்ட்டில் E ஃபில் ஆகும். சரியா, அப்படி இல்லை ஒருவேளை C இங்கே கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடம் வேக்கண்ட் ஆகும், இந்த இடத்துல நமக்கு E வந்து ஃபில்அப் பண்ணும். ஸோ எப்படி பார்த்தாலும் E ஒன்று இந்த சைடு இருக்கலாம், அப்படி இல்லை இந்த சைடு இருக்கலாம். கிளியரா? அப்போ இந்த பர்டிகுலர் இடத்துல E is seated next to Aன்றது நமக்கு கரெக்ட். ரெண்டு கேஸ்லேயும் நமக்கு கரெக்டாக வருது. அடுத்து D and C are separate by 2 seats. D and C are separated by 2 seats. ஓகே, முதல்ல D இங்கே இருக்குது, C இங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல D இருக்குது, C இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்படி இல்லைனா இங்கே ஒரு D இருக்குது, இங்கே ஒரு C இருக்குது. கிளியரா? ஓகே, இப்போ இந்த இடத்துல D இருக்குது, இந்த D எடுத்துக்கலாம், இந்த C எடுத்துக்கலாம். இட் இஸ் செப்பரேட்டட் பை 2 சீட்ஸ்னால் இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு சீட் தான் விட்டுடலாம், பட் இந்த பக்கம் பார்க்கும்போது 2 சீட். சரி, இங்கேயும் தாண்டி நமக்கு இருக்குது. சரியா, 50% கரெக்ட். சரியா, ஒருவேளை D இந்த இடத்துல இருக்குது, C இந்த இடத்துல இருக்குன்னா, சரியா, D இந்த இடத்துல இருக்குது, C அதே இடத்துல இங்கே இருக்குன்னா நமக்கு 1 2 3 சீட்டு. சரியா, 3 வேக்கன், 3 பேர் தள்ளி தான் நமக்கு C வருது. அப்போ இந்த இடத்துல 50% இது தப்பு. சரியா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், மூணாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு 50% கரெக்டு, 50% தப்பு. நமக்கு என்ன கேட்குறாங்க, மஸ்ட் பி ட்ரூன்னு கேட்குறாங்க. சரி, 100% கரெக்டாக இருக்கணும், பட் இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் B 1 and 2 ஒன்லி. சரியா, இந்த கொஸ்டின் 90% 2013 CSAT கேட்டால் அதே கொஸ்டின் 90% நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, பட் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுருக்காங்க. கிளியரா? ஸோ அப்போ 5% வச்சு கேட்ட ஒரு கொஸ்டினில் டஃப்பாக கேட்கலாம், ஹார்ட் லெவலில் கேட்கலான்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஏன் ஹார்ட் லெவல்? எங்கேயுமே நமக்கு லிங்க் இல்லை. சரி, எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குமே நமக்கு லிங்க் இல்லை. அகைன் எந்த இடத்துலையுமே நமக்கு யார் எந்த இடத்துல வர்றாங்கிறது 100% தெரியல, 50-50 மட்டும்தான் இருக்குது. ஒன்று D இங்கேனா B இங்கே, B இங்கேனா D அங்கே. சரி, அந்த மாதிரி 50-50 இருக்குது. சரியா, ஸோ இந்த மாதிரி மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அகைன் இந்த ரயில்வேல NTPCயில் இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வே RRB என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6% 7% தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நெக்ஸ்ட்டு NTPCயில் 5%க்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ண இறங்கலாம், அப்படின்னா 8%க்கு போகலாம். சரி, ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6% பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். RPF கான்ஸ்டபிள் 2024 கேட்ட கொஸ்டின். ஓகே, 6 people MATER and S. சரியா, சிட்டிங் அரவுண்ட் a circular table facing the center. ஓகே, இப்போ 6 பேர்னா நமக்கு 1 2 3. சரி, ஃபேஸிங் த சென்டர்னா ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும். ஓகே, அடுத்து S sits to the immediate left of T. எகைன் ஆஃப்க்கு அப்புறம் T இருக்குது. சரி, ஆஃப்க்கு அப்புறம் T இருக்குன்னா நான் T எந்த இடத்துல வேணால் போடலாம், அதோட லெஃப்ட்டில் எனக்கு S இருக்கணும். கிளியரா? ஆஃப்க்கு அப்புறம் T இருக்குது, ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு பர்சனை நான் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணலாம், பட் அதுக்கு லெஃப்ட்டில் எனக்கு S இருக்கணும். ஓகே, அடுத்து ஒன்லி M sits between S and A. சரியா? ஓகே, எஸ்ஸுக்கும் ஏக்கும் இடையில, சரியா, எஸ்ஸுக்கும் ஏக்கும் இடையில M மட்டும்தான் இருக்கணுமா? சரியா, இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். சரியா, ஒன்று இந்த பாசிபிலிட்டியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா M நடுவில் இருப்பார், S இந்த பக்கம் இருக்கும், A இந்த பக்கம் இருக்கும். சரியா, இந்த 2 பாசிபிலிட்டி நமக்கு இருக்குது. சரியா, ஓகே, இப்போ இந்த இடத்துல S இருக்குது, நான் இந்த இடத்துல A போட்டேன்னா இங்கே என்னால் M போட முடியுமா? போட முடியாது. இங்கே M போட முடியாதுன்னா இங்கே Aயும் போட முடியாது. சரியா, ஸோ இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல S இருக்குது, எஸ்ஸுக்கும் ஏக்கும் நடுவில் M இருக்கணும். நான் எஸ்ஸுக்கு இந்த இடத்துல A போட்டேன்னா இங்கே என்னால் M போட முடியாது. ஒருவேளை நான் எஸ்லேருந்து இந்த இடத்துல நான் A போட்டேன்னா இந்த இடத்துல என்னால் M போட முடியும். எஸ்ஸுக்கும் ஏக்கும் நடுவில் M இருக்கார். சரியா, ஒன்று இந்த இதில் கரெக்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா இப்படி கரெக்டாக இருக்கணும். சரியா, ரெண்டே பாசிபிலிட்டி, ஒன்று தப்புனா 100%, இன்னொன்றில் கரெக்டாக இருக்கணும். சரியா, இந்த எஸ்ஸோட ரைட் சைடு நான் A வைக்கிறேன், பட் M என்னால் இந்த இடத்துல போட முடியல. அதே எஸ்ஸுக்கு நான் லெஃப்ட் சைடு A வச்சேன்னா நடுவில் என்னால் M போட முடியும். சரி, அப்போ இந்த இடத்துல ஒன்லி M sits between S and A. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து R sits to the immediate right of T. சரியா, T எங்கே இருக்காங்க? இந்த இடத்துல இருக்குது. சரியா, T இந்த இடத்துல இருக்குது. Tயோட இமிடியேட் ரைட், இந்த பக்கம் ரைட்டு, இந்த பக்கம் லெஃப்ட்டு. Tயோட இமிடியேட் ரைட்டில் R. சரியா, ஓகே, இப்போ நமக்கு வேக்கண்ட்டாக இருக்கிறது இந்த ஒரு இடம் மட்டும்தான். சரியா, இப்போ இங்கே யாரை பற்றி பேசலை? M பற்றி பேசாச்சு. ஓகே, அடுத்து A பற்றி பேசியாச்சு, அடுத்து T பற்றி பேசியாச்சு, E பற்றி பேசல, அப்போ E தான் இங்கே வரப்போகிறாரு. அடுத்து R பற்றி பேசியாச்சு. ஓகே, R, அடுத்து S. சரி, S பற்றி பேசியாச்சு. ஓகே, அப்போ 6 பேரை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல எகைன்
ஃபைனலாக கடைசியாக இருக்கிற ஒரு வேக்கண்ட்டை மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த 5 பேரும் நமக்கு ப்ளேஸ் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல எந்த பர்சன்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணலையோ அவங்கள ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. சரியா? எகன் இ இங்கே இருக்காருனா, சரியா, ஈக்கு இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. சரியா? செகண்ட் லெஃப்ட் 1 2 இந்த இடத்துல யார் இருக்கான்னு கேட்பாங்க. சரியா? ஓகே, முதல்ல இ எங்கே இருக்கான்றதை பார்க்கலாம். ஸோ இ இந்த இடத்துல இருக்காரு. ஸோ இ இந்த இடத்துல இருக்காருனா லெஃப்ட்டு, இன்சைடு ஃபேஸிங்கில் லெஃப்ட்னா நமக்கு கிளாக் வைஸ். சரியா? கிளாக் வைஸ்னால் நமக்கு இந்த பக்கம் போகணுமா? சரியா? கிளாக் வைஸ்னால் நமக்கு இந்த பக்கம் போகணும். எகைன் நமக்கு லெஃப்ட்னா செகண்ட் லெஃப்ட், இது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, இது செகண்ட் லெஃப்ட், நமக்கு டி. கிளியரா? ஸோ இ இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்காருனா இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. சரியா? லெஃப்ட் சைடு ரெண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு கேட்குறாங்க. ஈயோட லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ஆர் இருக்காரு, ரெண்டாவது நமக்கு டி இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி, டி தான் நமக்கு ஆன்சர். கிளியரா? ஸோ 6% வச்சு கேட்ட ஒரு பேசிக்கான கொஸ்டின்னா இந்த மாதிரி தான் இருக்க முடியும். ஏன் பேசிக்கான கொஸ்டின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு லிங்க் இருக்குது. எகைன் நம்ம லிங்க் செக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எஸ் ஆர் சிட்டிங் அரவுண்ட். ஓகே, எஸ் சிட்ஸ் டு தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. எஸ்ஸும் டியும் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அடுத்து ஒன்லி எம் சிட்ஸ் பிட்வீன் எம் எஸ் ஏ. சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எம் எஸ்ஏ பற்றி பேசுகிறாங்களா? இங்கேயும் எஸ் இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது. ஓகே, அடுத்து ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ஆர் இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் டி. சரியா? ஆர் டி. எகைன் இங்கே ஒரு டி இருக்குது, இங்கே ஒரு டி இருக்குது. ஸோ இங்கே ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க் இருந்தாலே நமக்கு கொஸ்டின் ஈஸி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து RRB JEE 2024 ஸோ 2025 இந்த வருஷம் தான் நடந்தது. ஸோ இதில் கேட்ட கொஸ்டின். ஓகே, LKMNO. ஸோ 2 4 6 பேர். சரியா? 6 பேர். ஓகே, ஆர் சிட்டிங் அரவுண்ட் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே, ஜஸ்ட் ஒரு சிம்பிள். நெக்ஸ்ட், எல் சிட்ஸ் ஃபோர்த்து டு த ரைட் ஆஃப் ஓ. எகைன் ஆஃப்க்கு அப்புறம் ஓ இருக்குது. ஸோ நான் ஓவை எந்த இடத்துல வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். ஓ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஓவோட ஃபோர்த் ரைட்டில். சரியா? எல் சிட்ஸ் ஃபோர்த்து ரைட் ஆஃப் ஓ. ஸோ ஓவோட ரைட் இந்த சைடு இருக்குமா? இதோட ஃபோர்த் ரைட்னா ஃபஸ்ட்டு ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு, ஃபோர்த் ரைட்டில் எனக்கு எல். சரியா? ஃபோர்த் ரைட்டில் எனக்கு எல். நெக்ஸ்ட்டு, எம் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல். சரியா? எகைன் எல் ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்குது. சரியா? எல் ஆல்ரெடி இங்கே இருக்குது. இது எல்லோட ரைட்டு, இது எல்லோட லெஃப்ட்டு. எல்லோட லெஃப்ட்டில், சரி, எல்லோட லெஃப்ட்டில் எம் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல். ஸோ லெஃப்ட்டுன்னு பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, இது செகண்ட் லெஃப்ட்டு, எனக்கு இந்த இடத்துல எம். சரியா? எம் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல். ஓகே, அடுத்து என் இஸ் நாட் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் எம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் இஸ் நாட் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் எம். சரி, என்ன சொல்கிறாங்கன்னா எம் எங்கே வேணால் இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் எந்த இடத்துலையுமே என்ன இருக்கக்கூடாது, என் இருக்கக்கூடாது. சரி, என் இஸ் நாட் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் எம். ஓகே, ஸோ எம் இந்த இடத்துல இருக்குன்னா என் இங்கே வரக்கூடாது. அட் த சேம் டைம் என் இங்கேயும் வரக்கூடாது. சரியா? இங்கேயும் என் வரக்கூடாது, இந்த இடத்துலையும் நமக்கு என் வரக்கூடாதுன்னா என் வேறு எந்த இடத்துல வர முடியும்? இந்த ஒரு பிளேஸில் மட்டும் தான் வர முடியும். இந்த இடத்துல மட்டும் தான் வேக்கன்ட் இருக்குது. கிளியரா? ஸோ 3 பிளேஸில் 2 பிளேஸில் என் வராதுன்னு சொல்லிட்டாங்க. 3 பிளேஸ் வேக்கன்ட் இருக்குது, அதில் 2 பிளேஸில் என் வராதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 3வது பிளேஸ்லாம் என் வரணும். என் இந்த இடத்துல இருக்குது. சரி, இப்போ நமக்கு வேக்கண்ட்டாக எந்த இடம் இருக்குது? இந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்குது, இந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட், கே சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் என். சரியா? கே சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் என். ஓகே, என் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. என்னோட ரைட்டில் செகண்ட், இது ஃபஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட்டில் நமக்கு என்ன இருக்க போகுது? கே இருக்க போகுது. ஓகேவா? சரி, இந்த மீதி இருக்கிற ஆள் நமக்கு இந்த பிளேஸில் இருக்க போகிறாங்க. ஓகே, அடுத்து கொஸ்டினை கேட்குறாங்கன்னா ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் என். ஓகே, ஸோ பி எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல கண்டிப்பாக பி தான் வரப்போகுது. பிகாஸ் இந்த பியை பற்றி தான் மட்டும் நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம பேசலை. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த பி தான் நமக்கு இந்த இடத்துல வரப்போகிறாங்க. சரியா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் என். சரியா? பி இந்த இடத்துல இருக்காங்க, என் இந்த இடத்துல இருக்காங்க. வென் கவுண்டட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் என். சரியா? வென் கவுண்டட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் என், என்னோட லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது. சரியா? என்னோட ரைட் இந்த பக்கம், என்னோட லெஃப்ட்டு கவுண்ட் பண்ணும்போது 1. ஸோ ஒரே ஒரு பர்சன் தான் நெக்ஸ்ட் பி இருக்காரு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1. கிளியரா? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி லைக் லிங்க் பேஸ் பண்ணி போகணும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த நாட்,
சரி, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் தப்பாக வாசிச்சிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இந்த கொஷினை மறுபடியும் செஞ்சு பாருங்கள், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் தப்பாக வாசிச்சிங்கன்னா ஆன்சரே வராது. அப்போ இந்த மாதிரி சில இடங்களில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு மொத்த கொஷினும் முடிகிற மாதிரி இருக்கும். சரியா, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 4 லைன் வாசித்து பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது. கடைசியாக ஒரு லைன் மட்டும்தான் இந்த 4 லைனே லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியரா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ அடுத்த கொஷின் நமக்கு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் 2024 RRBயில் கேட்ட கொஷின். ஓகே, 6 people, ஸோ 6 பேர் பற்றி பேசுகிறாங்க. 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் ஆர் சிட்டிங் அரவுண்ட் எ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஓகே, சென்டர் பேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எல் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எல் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எம். எகைன் ஆஃப்க்கு அப்புறம் யார் இருக்கா? எம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் எம்மை எந்த இடத்துல வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். சரி, எம் எந்த இடத்துல வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். அதோட செகண்ட் ரைட்டில், இது ஃபஸ்ட்டு ரைட்டு, இது செகண்ட் ரைட்டில் எனக்கு எல். கிளியரா? ஸோ ஆஃப்க்கு அப்புறம் எம் இருக்காங்க, நான் எம்மை எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். அதோட செகண்ட் ரைட்டில் எனக்கு எல். ஓகே, அடுத்து ஓ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கே. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எல்லையும் எம்ஐயும் பற்றி பேசுகிறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ஓ அண்ட் கே பற்றி வருது. எகைன் நமக்கு லிங்க் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம விட்டுறலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் நம்மளோட அப்ரோச் இருக்கணும். சரியா, எந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகணும்னு தெரியணும். சரியா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எல்எம் பற்றி பேசுகிறோம். பட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு அந்த எல்எம் பற்றி நமக்கு ஒரு லிங்க் கிடைக்கலனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம விட்டுறலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணுறோம். சரியா, அது இருக்கணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் கே சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எம். எகைன் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்கு? கேயும் எம்மும் வந்திருக்கு. இந்த எம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட லிங்க் இங்கே தான் இருக்குது. சரியா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட லிங்க் நமக்கு மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா கே சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எம். ஓகே, எம்மோட லெஃப்ட்டில், சரி, எம்மோட லெஃப்ட்டில் நமக்கு கே. சரி, எகைன் இந்த கே இப்போ நமக்கு இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் லிங்க் பண்ண போகிறோம். ஓ சிட்ஸ் டு த செகண்ட் டு த ரைட் ஆஃப் கே. கேயோட செகண்ட் ரைட். சரி, இந்த பக்கம் ரைட்டா? ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட்டில் நமக்கு ஓ. கிளியரா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எந்த லிங்க்கும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு லிங்க் இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை பேஸ் பண்ணி தான் போகணும். சரியா, இந்த லிங்க்கை பேஸ் பண்ணி போகாமல் நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஆர்டர்லேயே போகணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். சரியா, ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. அடுத்து ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் கே அண்ட் என். சரி, கேக்கும் எண்ணுக்கும் இடையில ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஓகே, இப்போ கே இந்த இடத்துல இருக்கார், என் இந்த இடத்துல போட முடியுமா? போட முடியாது. அப்போ என்ன நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் தான் கேக்கும் எண்ணுக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் இருக்கார். சரி, அந்த பர்சன் யாருன்றது பேலன்ஸ் இருக்கிற யாரோ ஒரு பர்சன் தான் இந்த இடத்துல வரப்போகிறார். ஓகே, அடுத்து ஹூ சிட்ஸ், அது யார் வேணா இருக்கட்டும், நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஹூ சிட்ஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பி. சரி, இந்த இடத்துல பி இந்த இடத்துல இருக்கார். எந்த இடத்துலையுமே நமக்கு அந்த 5% பி இல்லைன்னா ஆப்வியஸாக நமக்கு இந்த இடத்துல பி இருக்க போகிறார். சரியா, ஸோ எந்த பர்சன் நம்ம தேடுறதை விட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லெஃப்ட் ஆஃப் பி யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல 5 இடத்துலையுமே நமக்கு பீன்றவர் வரலன்னா இந்த ஒரு இடம் பேலன்ஸாக இருக்கிறது அவர் தான் இந்த இடத்துல வரப்போகிறார். இவரோட லெஃப்ட்டில், சரியா, லெஃப்ட் எந்த இடத்துல இருக்க போது? இந்த இடம் லெஃப்டாக இருக்க போது, இது ரைட். சரியா, இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஹூ சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. பியோட இமீடியட் லெஃப்ட்டில் யார் இருக்கா? என். ஆப்ஷன் டி. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2024 எஸ்எஸ்சி ஸ்டெனோவில் கேட்ட எக்ஸாம். ஓகே, ஸ்டெனோவில் கேட்ட கொஸ்டின். ஓகே, 6 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் அரவுண்ட் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஓகே, 6 பேர். ஓகே, ஃபேஸிங் த சென்டர். நெக்ஸ்ட்டு ஆர் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எம். சரியா, ஆஃப்க்கு அப்புறம் எம் இருக்குது. நான் எம்மை எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். எம் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆர் இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எம். எம்மோட ரைட்டில், செகண்ட் ரைட்டில் நமக்கு ஆர் இருக்கார். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்லி 2 people ஆர் சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் கே. சரியா, ஆருக்கும் கேக்கும் நடுவில் 2 பேர். ஓகே, ஸோ ஆர்லேருந்து நான் இந்த பக்கம் கவுண்ட் பண்ணேன்னா 1 2 இந்த இடத்துல எனக்கு கே வருவார். கரெக்டாக? ஆரோட, சரி, ஆரோட லெஃப்ட் சைடு, சரியா, ஆரோட லெஃப்ட்டில் நான் கவுண்ட் பண்ணுறேன்னா எனக்கு 1 2 2% 2 சைடு இது பண்ணி நமக்கு கே இங்கே வரலாம். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. ஒருவேளை ஆரோட ரைட் சைடு, சரியா, ஆரோட ரைட் சைடு நான் கால்குலேட் பண்ணுறேன்னா எகைன் 1 2 எகைன் இந்த இடத்துல எனக்கு கே வரும். அப்போ 100% கே இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுது.
அப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது, 2 பாசிபிலிட்டிலையுமே ஒரே இடம் வருதுன்னா 100% ஆரும் கேயும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. சரியா? ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட். V is sitting second to the right of S. ஓகே, V is sitting, சரியா, V is sitting second to the right of S. ஓகே, V S பற்றி எங்கேயா படிச்சிருக்கோமா? இன்ன வரைக்கும் நம்ம பார்க்கல, பட் பாசிபிலிட்டி அடிப்படையில் நம்ம கொண்டு வரலாம். என்னென்னா, சரியா, ஸோ விக்கும் எஸ்ஸுக்கும் நமக்கு லிங்க் இல்லை. சரியா, லிங்க் இல்லை, அதனால் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஹோல்டில் வச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகலாம். N is an immediate neighbor of both K and V. சரியா, N is an immediate neighbor of both K and V. சரியா, கேக்கு நமக்கு ஆல்ரெடி லிங்க் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. சரியா, கேக்கும் விக்கும் நடுவில், சரியா, கேக்கும் விக்கும் நடுவில் N இருக்கார். சரியா, ஒன்று இப்படி இருக்கலாம், அப்படி இல்லைனா V N K இப்படி இருக்கலாம். சரியா, ஓகே, இப்போ இந்த இடத்துல K இந்த இடத்துல இருக்குன்னா, நான் ஒருவேளை V இந்த இடத்துல போடுறேன்னா இந்த இடத்துல என்னால் N போட முடியாது, அப்போ V இந்த இடத்துல வராது. சரி, K இந்த இடத்துல இருந்தால் நான் V இங்கே போட்டால் இந்த இடத்துல என்னால் N போட முடியும். கிளியரா? ஸோ ப்ளேஸ் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம ஸ்கிப் பண்ண ஸ்டேட்மெண்ட், V is sitting second to the right of S. சரியா, ஸோ இந்த இடத்துல எஸ் இருக்கிற ஒரே ஒரு பிளேஸ் வேக்கண்ட் இந்த இடம் மட்டும்தான். கிளியரா? ஸோ எஸ் இருக்கிற ஒரே வேக்கண்ட் இங்கே மட்டும்தான். இந்த இடத்துல நான் எஸ் பிளேஸ் பண்ணேன்னா V is sitting second to the right of S. ஸோ எஸ்ஸோட ஃபஸ்ட்டு ரைட்டில் R இருக்குது, செகண்ட் ரைட்டில் V இருக்குது. சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹூ இஸ் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் M அண்ட் R? சரியா, எம்முக்கும் ஆருக்கும் இமிடியேட் நெய்பர்னால் 2 பேருக்கும் நடுவில் இருக்கணும். சரியா, எம்முக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல M இங்கே இருக்கார். சரியா, R இந்த இடத்துல இருக்காங்க. கிளியரா? இந்த இடத்துல M, இந்த இடத்துல R, 2 பேருக்கு நடுவில் யார் இருக்கா? எஸ். சரி, ஆப்ஷன் பி. கிளியரா? எகைன் இந்த கொஸ்டினில் நமக்கு ஹெல்ப் பண்ணது லிங்க் தான். போன கொஸ்டின்லையும் நம்ம அதை தான் பண்ணோம், இந்த கொஸ்டின் அதே தான் பண்ணோம். சரியா, 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் வரும்போது எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு லிங்க் கிடைக்கலையோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிடணும். சரியா, ஸோ 1வது ஸ்டேட்மெண்ட் 2 3 4 சில இடங்களில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 4th ஸ்டேட்மெண்ட்டுக்கும் லிங்க் இருக்கும். சரி, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் 4வது ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் 2க்கு லிங்க் இருக்கும், அதுக்கப்புறம் 3க்கு லிங்க் இருக்கும், எப்படி வேணால் இருக்கலாம். கிளியரா? அந்த லெட்டர்ஸ் எந்தெந்த பர்சன்ஸை பற்றி பேசுகிறாங்கன்றத அந்த இடத்துல நமக்கு முக்கியம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்து யூபிஎஸ்சி சிஏபிஎஃப் 2010 கேட்ட கொஸ்டின். சரியா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமில், சரியா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமில் யூபிஎஸ்சி கேட்ட கொஸ்டின். எகைன் அதே மாதிரி 6% வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, 6 friends A, B, C, D, E and F are seated in a circle facing the center. ஓகே, ஸோ சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இஃப் F is between A and D. சரியா, ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். F is between A and D. சரியா, F இந்த இடத்துல இருந்தால் A இங்கே இருக்கலாம், அப்படி இல்லைனா F இந்த இடத்துல இருந்தால் D இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். சரியா, இது வந்து 50-50 தான். சரியா, இது வந்து 50-50 தான். இதை நம்ம ப்ளேஸ் பண்ண வேணாம், பிகாஸ் 100% எந்த ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். கிளியரா? இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல F போட்டேன்னா எனக்கு இங்கே D வருமா இல்லை இங்கே D வருமா, இங்கே A வருமா இங்கே D வருமா, அப்படி இல்லைனா ஒன்று இங்கே D வரணும், இன்னொன்று இங்கே A வரணும். சரியா, இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறது நமக்கு 50-50. இந்த மாதிரி பாசிபிலிட்டி, சரியா, இதுவா அதுவான்னு இருக்கிற பிளேசஸை ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணவே கூடாது. சரியா, நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது எந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு அக்யூரேட் ஆன்சர் கொடுக்குது. சரியா, எந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு அக்யூரேட்டான பிளேஸ்மெண்ட் கொடுக்குதோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா, அந்த அடிப்படையில் எகைன் C is between E and B. ஸோ அதே மாதிரி தான் C is between E and B. சரி, இதுவும் வரலாம், அப்படின்னா BCE இதுவும் வரலாம், இதுவும் அதே மாதிரி 50-50. இந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்ம விட்டுடலாம். ஓகே, அடுத்து E is not between D and C. இதுவும் நமக்கு ஸ்டாண்டர்டாக தெரியாது. அடுத்து and D is second to the left of C. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு D is second to the left of C. சரி, ஆஃப்க்கு அப்புறம் இருக்குது C இருக்குது. அப்போ Cனா எந்த இடத்துல வேணால் போடலாம். சரியா, Cனா இந்த இடத்துல வேணால் போடலாம். அதோட செகண்ட் லெஃப்ட்டில் எனக்கு D இருக்கணும், இந்த இடத்துல எனக்கு D. சரியா, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணுறோம், 2வது ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணுறோம், 3வது ஸ்டேட்மெண்ட்டே ஸ்கிப் பண்ணுறோம், 4வது ஸ்டேட்மெண்ட்டில் தான் நமக்கு அக்யூரேட்டாக ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. ஓகேவா? இப்போ எகைன் ஃபஸ்ட்லேருந்து வரலாம். F is between A and D. சரியா, இந்த இடத்துல D இருக்கா, இந்த இடத்துல நான் F போட்டேன்னா நமக்கு இங்கே A. சரி,
எஃப் இஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி. இந்த இடத்துல நான் ஏ போட்டேன்னா இங்கே எனக்கு எஃப். சரியா, எஃப் இஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் சி இஸ் பிட்வீன் இ அண்ட் பி. சரியா, சி இஸ் பிட்வீன் இ அண்ட் பி. சரியா, ஒன்று இந்த இடத்துல இ இருக்கலாம், இந்த இடத்துல பி இருக்கலாம், அப்படின்னா இங்கே இ இருக்கலாம், இங்கே பி இருக்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் இ இஸ் நாட் பிட்வீன் டி அண்ட் சி. சரியா, இ வந்து டிக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இ கேன்சல் பண்ணால் இந்த இடத்துல பி கன்ஃபார்ம் ஆயிரும். சரியா, இந்த இடத்துல இ கன்ஃபார்ம் ஆயிரும், பி கேன்சல் ஆயிரும். சரி, அப்போ இந்த இடத்துல நமக்கு இ. கிளியரா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு லிங்க் இல்லை, கடைசி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு அக்யூரேட்டாக கொடுத்துச்சு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு மேலே உள்ள எல்லாமே நமக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து கொஸ்டினை கேட்குறாங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி பொசிஷன் ஆஃப் டி. சரியா, டியோட பொசிஷன் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஓகே, டி எங்கே இருக்காரு, இந்த இடத்துல இருக்கார். சரி, இவரை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் வாசிக்க போகிறோம். எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதான் நமக்கு ஆன்சர். ஓகே, செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. சரி, ஏயோட ரைட் இந்த பக்கம், இது ஃபஸ்ட்டு ரைட்டு, இது செகண்ட் ரைட். ஏயோட ரைட்டில் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் தான் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். நெக்ஸ்ட் டு த ரைட் ஆஃப் பி. சரியா, பி இங்கே இருக்குது, பியோட நெக்ஸ்ட் இருக்குது, பட் பியோட ரைட்டில் இல்லை, பியோட லெஃப்ட்டில் இருக்குது. சரியா, அப்போ இந்த இடத்துல ரைட்டுன்றது நமக்கு தப்பு. அடுத்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி, அதுவும் தப்பு, தேர்டு தப்பு. ஃபோர்த்து டு த ரைட் ஆஃப் ஏ. சரியா, ஏயோட ஃபோர்த்து கிடையாது, ஸோ அதனால் அதுவும் தப்பு. கிளியரா? ஸோ எகைன் அதே 6% பேஸ் பண்ண கொஷின்ஸ் நமக்கு ரயில்வேலையும் எஸ்எஸ்சிலையும் வரும்போது ஈஸி லெவலில் இருக்குது. அதே கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி போகும்போது நமக்கு அசம்ஷனில் போடுற மாதிரி இருக்குது. சரி, ஸோ இதுதான் நமக்கு எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பியோட பேட்டர்னுக்கும் யூபிஎஸ்சி பேட்டர்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரி, ஸோ எகைன் இன்னும் 6% பேஸ் பண்ணி ரயில்வே ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.